2 கேள்விக்கு இன்ன வரைக்கும் பதில் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. நடிகர் சங்கத்தில நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில இருந்து இப்ப வரைக்கும் கடன அடைக்கிறதுக்காக நாங்க கலை நிகழ்ச்சி பண்றோம் அப்படின்னு எத்தனையோ தலைவர் மாறிட்டாங்க. இன்ன வரைக்கும் கலை நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. கடன அடைச்ச பாடில்ல. அப்படி எத்தன கோடி தான் கடன் வச்சிருக்கீங்க? எல்லாம் கோடிகள்ல சம்பளம் வாங்குற நீங்க ஈஸியா அடைச்சிருக்கலாமே! அது மட்டும் இல்லாம அங்க இருக்க உறுப்பினர்கள், துணை நடிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மருத்துவ செலவுக்காக மக்கள் மத்தியில YouTubeலயும், மத்த சோசியல் மீடியாலயும் கையேந்துறாங்களே, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? 2வது கேள்வி, ஜஸ்டிஸ் ஃபார் நிர்பயா, ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிஃபா, ஜஸ்டிஸ் ஃபார் மௌமிதா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி விக்டிமோட பேர் மட்டும் தான் மாறிக்கிட்டே வருது. ஆனால் இன்ன வரைக்கும் ரேப் பண்ணவங்களையும், அதுக்கு துணை போனவங்களையும் தண்டனை கிடைக்கவே இல்ல. ஜஸ்டிஸ்ங்கிறது சில நேரம் கிடைக்குது, சில நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நீதித்துறையும், காவல்துறையும் நெனச்சா ஈஸியா தண்டனைகள் வாங்கி தரலாமே, இன்ன வரைக்கும் ஏன் உங்களால குடுக்க முடியல? மக்கள் போராடி தான் கிடைக்கும்னா, அப்புறம் அந்த நீதித்துறையும், காவல்துறையும் என்னதான் பண்றாங்க? நன்றி.